அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே, அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கத்தினுடைய போராட்டம் இன்றைக்கு 300வது நாளை எட்டி இருக்கிறது. அடங்கி விட்டோம், முடங்கி விட்டோம், முடக்கப்பட்டு விட்டோம் என்றெல்லாம் மத்திய மாநில அரசுகள் கொக்கரித்துக் கொண்டிருக்கின்ற நிலையிலும் இல்லை, நாங்கள் முடக்கப்படவில்லை. நாங்கள் தமிழ் மண்ணை, நீரை, காற்றை, கடலை, கடல் உணவை, எதிர்கால சந்ததிகளை பாதுகாக்க உறுதி கொண்டுதான் இருக்கிறோம். உளபூர்வமாகத்தான் இந்த போராட்டத்திலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அந்நிய நாட்டு பணத்திற்காகவோ, அந்நிய சக்திகளின் தூண்டுதல் காரணமாகவோ அல்லது வேறு எந்த உள்நோக்கத்தோடோ நாங்கள் போராடவில்லை. நாங்கள் உண்மையான உழைக்கும் வர்க்கம், உழைத்து வாழுகிற மக்கள். சாதாரண சாமானிய மக்களுக்கும் அரசின் கொள்கை ரீதியான விஷயங்களிலே சிந்திக்கிற இயல்பு உண்டு, திறமை உண்டு. அப்படி அரசின் கொள்கைகள் எங்களை பாதிக்கின்ற போது அதை தட்டி கேட்கிற உரிமையும் கடமையும் எங்களுக்கு இருக்கிறது. அதை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். அதிலே நாங்கள் உறுதியாக நின்று போராடுவோம் என்கிற கருத்துக்களை இன்றைக்கு தில்லி மாநகரம் வரை நம்முடைய போராட்டம் எடுத்து சொல்லி இருக்கிறது. இந்த போராட்டத்தினுடைய ஒட்டுமொத்த பெருமையும் நம்முடைய மக்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு தான் இருக்கிறது. இந்த நெருக்கடிகளுக்கு இடையேயும் நாம் முடங்கிவிட்டோம் என்ற பரப்புரைகளுக்கு மத்தியிலும் ஊடகங்களை மிரட்டி முடக்கி வைத்திருக்கின்ற சூழலிலும் நம்முடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறுகிறது. உண்மையை சொல்ல போனால் போராட்டம் பரவி கொண்டிருக்கிறது. 3 நாட்களுக்கு முன்னால் கூத்தங்குழியிலே தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். மக்கள் தொழிலுக்கு போக வேண்டும், அங்கிருந்து பெரிய பொருட்செலவிலே இங்கே வருவது கடினமாக இருக்கிறது, அவர்களுடைய தொழில் பாதிக்கப்படுகிறது, வருமானத்தை விட அதிகமான செலவாகி கொண்டிருக்கிறது என்ற காரணத்தால் நம்முடைய அருகாமையில் உள்ள கூத்தங்குழியிலே தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். அதே போன்று இன்றைக்கு கூட்டக்குழியிலும் தொடர் உண்ணாவிரத போராட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. அருகில் உள்ள பல ஊர்களிலே இந்த போராட்டத்தை ஆங்காங்கே நடத்துவதென நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அதன்படி நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு 300வது நாளை எட்டி இருக்கின்ற நம்முடைய போராட்டத்திலே நம்மை வழி நடத்துகிற, நமக்கு ஆலோசனை சொல்லுகிற, திரை மறைவிலிருந்து நம்மை இயக்குகிற தலைவர்கள், இயக்கங்கள் அனைவரையும் அழைத்து ஒரு கலந்தாலோசனை கூட்டம் நடத்த வேண்டும் என்று நாம் திட்டமிட்டிருந்தோம். அதன்படி பல இயக்கங்களை சார்ந்த தலைவர்கள், பெரியவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்று நான் அமைகிறேன். அந்த இயக்க தலைவர்களோடு கடந்த 2 மணி நேரமாக நாங்கள் கலந்துரையாடல் நடத்தி கருத்து பரிமாற்றம் நடத்தி இருக்கிறோம். அவர்களுடைய கருத்துக்களை, எண்ணங்களை, ஆலோசனைகளை சொல்லி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே நம்முடைய போராட்ட குழு கூட்டத்தை கூட்டி அந்த கருத்துக்களை பரிசீலித்து முடிவுகள் எடுக்கலாம் என்று திட்டமிட்டிருக்கிறோம். தமிழ் தேச பொது உடைமை கட்சியினுடைய தலைவர், நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா மணியரசன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். பெரியார் திராவிட கழகத்தினுடைய தலைவர் ஐயா குளத்தூர் மணி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். தமிழர் வாழ்வுரிமை கட்சியினுடைய மாநில தலைவர் பேராசிரியர் தீரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். தமிழர் வாழ்வுரிமை கட்சியினுடைய இளைஞர் பாசறையினுடைய மாநில செயலாளர் தம்பி கோபிநாத் வந்திருக்கிறார்கள். இந்திய பொதுவுடைமை கட்சி மார்க்சிய லெனினிஸ்ட் மக்கள் விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மீதா பாண்டியன் அவர்கள், தோழர் மீதா பாண்டியனும் அவர் இயக்கத்தை சார்ந்த பல தோழர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். சோசியலிஸ்ட் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்ற இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய எஸ்.எம். ரஃபீக் அகமது வந்திருக்கிறார்கள். தமிழக மக்கள் புரட்சி கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அரங்க குணசேகரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஐயா மணியரசன் அவருடைய புதல்வர்
ஒரு எழுச்சிமிகு பேச்சாளர், திரைப்பட இயக்குனர் தம்பி செந்தமிழன் இங்கே வந்திருக்கிறார்கள். சேவ் தமிழ்ஸ் இயக்கம் அதன் ஒருங்கிணைப்பாளர் தம்பி செந்தில் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்திய பொதுவுடைமை கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்டுடைய வழக்கறிஞர் தோழர் ரமேஷ் அவர்களும், மே 17 இயக்கத்தினுடைய நெல்லை மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் லேனா குமார் அவர்களும், வழக்கறிஞர் பிரிட்டோ அவர்களும், இன்னும் பல இயக்கங்களில் உள்ள தோழர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் வரவேற்புரையிலே நம்முடைய பெயரை சொல்வார்கள், நம்மை அங்கீகரிப்பார்கள் என்ற எதிர்பார்ப்போடு வருகிறவர்கள் அல்ல. உண்மையாக, உளபூர்வமாக, கொள்கை ரீதியிலே நம்மை ஆதரிக்கிறவர்கள் நம்மில் ஒருவர். அவர்களை ஒரு மரியாதை நிமித்தமாக இந்த சடங்கினை செய்கிறேனே ஒழிய அவர்களை நாம் வரவேற்க வேண்டியதில்லை. அவர்கள் இங்கே விருந்துக்கும் வரவில்லை. இந்த இயக்கத்தினுடைய அம்சமாக இருந்து பல வழிகளிலே நம்முடைய போராட்டத்தை இட்டு செல்கிறவர்கள், தமிழகத்தினுடைய பல பகுதிகளிலே பல்வேறு நிகழ்வுகளை நடத்துகிறவர்கள். இன்றைக்கு கலந்துரையாடலிலும் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். இந்த தோழர்களையும் இந்த பெரியவர்களையும் ஏனையோரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்முடைய பல ஊர்களிலிருந்து இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கத்தின் சார்பாக எங்களுடைய காலை வணக்கங்களும் வரவேற்புரைகளும். இந்த நிகழ்வினை நடத்தி தரும்படி தம்பி மில்டன் அவர்களை கேட்டுக்கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம்.